யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயங்கள் பண்பாட்டின் மாபெரும் புரட்சி அது. ஆனால் அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவே இல்லைங்க. இன்னைக்கு வந்து பேசுகிற பெரியாரிஸ்டுகள்லாம் அன்னைக்கு அதை வரவேற்கவே இல்லை 2008. இன்னைக்கு வந்து தீவிரமாக பேசுகிறாங்கல்ல, அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாரு, வரவேற்பு சுத்தமாகவே இல்லைங்க. அன்னைக்கு ஈழப்போர் பிரச்சனை இல்லை, அதுதான் சொல்றேன். அந்த கதை இருக்கு பாத்தீங்களா, ஈழப்போரில் சீமானை இன்னைக்கு முன்னிறுத்தி வந்திருக்கு பாத்தீங்களா. சீமான் போன்ற நபர்கள் இப்படி வளர்ந்துருக்கிறாங்கன்னா இந்த பின்புலம் திமுக எதிர்ப்பு பின்புலம் என்பது பெரியாரிஸ்டுகள் மத்தியிலே இருந்ததுன்னு சொல்றேன். கலைஞர் கூட காட்ட சொல்லுங்க யாரையாவது. இன்னைக்கு திமுகவுக்கு தீவிரமா ஆதரிக்கிறேன்னு சொல்றவங்கன்னா நான் சொல்றேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க, நம்ம சொல்லி சொல்லி நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. அதை நம்மள என்ன புறக்கணிக்கலாம், எனக்கு எதிராக இன்னைக்கும் கூட இந்த அரசியல் நன்மையை வந்து நான் அனுபவிக்கிறதும் திமுக எதிர்ப்பாளரா திமுக இருந்தவங்க நான் அனுபவிக்கிறதும் கூட. நான் அதை இதாவே சொல்றேன். நான் சொல்ல காட்ட சொல்லுங்க. அவங்க அப்போ ஒரு வார்த்தை அது வரவேற்று பேசுறாங்க. எவ்வளவு வைத்தரசல் தெரியுமா? நீங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுற வரவேற்று. அன்னைக்கு அவங்க வந்து ஜெயலலிதாவை தான் ஆதரிச்சு பேசினாங்க.